சொல்றத நான் நம்ப மாட்டேன். ஆனா சக்தி சொல்றத நான் நம்புவேன். என் குழந்தைய கூலிப்பட வச்சு கொல்ல பிளான் போட்டது நீதான். என் குழந்தைக்கு பேரு வைக்கிற ஃபங்க்ஷன் மண்டபத்தில் நடந்தப்ப சரண்யாவை கொல்ல ஆள் அனுப்புனதும் நீதான். என் குழந்தையும் கடத்திட்டு என் பொண்டாட்டியும் கொல்ல பார்த்திருக்க. இனிமே முகத்துல முழிக்கவே எனக்கு விருப்பமே இல்ல. ஏ அசோக், இந்த மாதிரிலாம் பேசாதடா. நான் உன் அம்மாடா. அம்மாவா? அடச்சி, நீ எனக்கு அம்மாவா? அப்படி ஒரு வார்த்தையை இன்னொரு தடவை சொல்லி புனிதமான அம்மான்ற உறவை நீ அசிங்கப்படுத்திடாத. இனிமே நீ எனக்கு அம்மாவே இல்ல. இனிமே என் வாழ்க்கை முழுக்க சரண்யா தான் இருப்பா. சரண்யாவும் என் குழந்தையும் தான் இருப்பாங்க. இதுல உனக்கு இடமே இல்ல. உனக்கு இப்ப திருப்தியா? திருப்தியா? சம்பந்திக்கிட்ட இருந்து அவங்க மகளை பிரிச்ச, இப்போ என்கிட்ட இருந்து என் பையனை பிரிச்சுட்ட. நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடி. நாசமா தான் போவ. வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசி என் மேல பழிய போட்டு அநியாயமா என் மகனை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டல. இப்ப சொல்லுடி, என் மேல எதுக்குடி அபாண்டமா பழி போட்ட? என் மருமகளை கொல்ல ஆள் அனுப்புனேன்னு சொன்னல, என் பேர பிள்ளைய கொல்ல கூலிப்படை அனுப்புனேன்னு சொன்னல. அதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கா உன்கிட்ட? இருக்கா? காட்டு. ஆதாரத்தை நான் சொல்லட்டுமா? ஜோசியர் சங்கர் தெரியுமா உனக்கு? சரண்யாவோட குழந்தை உயிரோட இருந்தா நீ உயிரோட இருக்க முடியாதுன்னு சொல்லி பொய் பிரசங்கம் சொன்னானே அந்த ஜோசியர். அவன் சொன்ன பொய்யான பிரசன்னத்தால நீ இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சிருக்க. இல்லன்னு சொல்லு பாப்போம். அந்த ஜோசியரை நான் அரெஸ்ட் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு வரைக்கும் நீ அனுப்பி வச்ச ரவுடிங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ ஒன்னு அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. விடுங்க. வாமா, வா. வாங்க. வாங்குறேன்ல, வேணும் தான். வாமா. வாங்குறேன்ல. விடுங்க. ஏறி வண்டியில. சக்தி, சரியான டைம்ல வந்து நீ என்கிட்ட புகார் கொடுத்ததுனாலதான் குழந்தைய காப்பாற்ற முடிஞ்சது. அந்த மாதிரி அயோக்கியங்கள் எல்லாம் அரெஸ்ட் பண்ண முடிஞ்சது. என்னால முடிஞ்ச அளவுக்கு கேஸ நல்லா ஸ்ட்ராங்கா போட்டு உள்ள தள்ளுறேன். நான் வரேன் சக்தி. வரேன். ரொம்ப நன்றிங்க மேடம். உங்க கூட்டாளி இப்ப போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. இதே மாதிரி நீயும் சீக்கிரமா ஒரு நாள் மாட்டுவ. மாட்டின சகுந்தலா மட்டும் கெட்டவ கிடையாது. இதோ உன் பக்கத்துல இருக்காளே பூஜா, இவளும் கெட்டவதான். இவள் என்னைக்கு ஒழிச்சு தலை முழுகிறியோ அப்பதான் நீ தப்பிப்ப. இல்லனா
சீக்கிரம் போலீஸ் கிட்ட மாட்டி கம்பிதான் என்னணும். உன்னை விட்டு பிரிஞ்சு வந்து இவங்க கூட இருக்கிறதுனால தானே நீ கோபப்பட்டு இருக்க. இப்ப சொல்ற கேட்டுக்க. இந்த கொலகாரி பூஜாவை விரட்டி விட்டு நீ திருந்து. அப்ப நான் உன்கிட்ட வரேன். ஆனா நீ திருந்த மாட்ட. நானும் உன்கிட்ட திரும்பி வர மாட்டேன். ச்சீ. என்னடி இப்படி முறைச்சிட்டு இருக்க? அதான் சரண்யாவோட குழந்தைய கண்டுபிடிச்சாச்சுல்ல. அவளோட மாமியாரையும் போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாச்சு. இப்போவாச்சும் சிரிச்சா என்ன குறைஞ்சா போயிடுவீங்க மேடம்? பாரு, அடுத்தபடியா நான் பூஜாவை தான் குறி வச்சிருக்கேன். அவளை கெட்டவன் எங்க அம்மாட்ட நிரூபிச்சுட்டு உன் முன்னாடி வந்து நிப்பேன். அப்பவும் நீ இதே மாதிரி முறைச்சுக்கிட்டு மட்டும் இருந்த, அவளை உன்னை அப்படியே இழுத்து வச்சு உன் முகத்துல இச்சு 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 இச்சுன்னு என்ன இசு? அவளை உன் முகத்தை அப்படியே இழுத்து பிடிச்சு இச்சு 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 இச்சு. விட மாட்டேன்டி, உன்னை அப்படியே இழுத்து பிடிச்சு உன் முகத்துல இச்சு 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 இச்சு. ஏய், அதான் ஒரு மூட்ல கிஸ் கொடுக்குறேன்ல, போட்டோல கூட கிஸ் கொடுக்க விட மாட்டியா? அதுக்குள்ள பக்கத்துல வந்து இசு உசுன்னு. என்னது உசு உசுன்னு கேக்குது? பாம்பு பாம்பு! ஆத்தாடியாத்தா, பாம்புங்களோட நம்ம காட்டுக்குள்ள எவ்வளவு நேரம் குடும்பம் நடத்திட்டு இருந்தோம். பாடே, தப்பு சத்திரா வெற்றி. என்னடா அது? நமக்கு வந்த சோதனை. நம்ம வழக்கமா படுக்கிற இடமா அது? இல்லையே, நம்ம கொசுக்கடியில் தானே படுத்திருந்தோம். இந்த செட்டப் எல்லாம் எனக்கு இல்ல போல, வேற யாரோ விஐபிக்கு இருக்கும் போல. இந்த வீட்டு விஐபி நீதான். எவாவா? எனக்காக எவ்வளவு செட்டப் செஞ்சியா நீ? என்ன என் மேல உனக்கு ஒரு இது வந்துருச்சா என்ன? எது வந்துச்சான்னு கேக்குறேன். அதான் ஒரு இது. அத என்னன்னு சொல்லுவாங்க? ஒரு அன்பு, பாசம், கருணை, இது எல்லாத்தையும் தாண்டி லவ்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்துருச்சான்னு கேட்டேன். வந்துருச்சா? நீ என்னதான் முறைச்சாலும் உனக்குள்ள அது வந்துருச்சு. அதான் எனக்காக நீ இதெல்லாம் பண்ணிருக்க. ஆமா, இங்க பால் கொண்டு வந்து வச்சிருக்கல, அப்படியே பழம்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கலாம்ல. ஓ, மறந்துட்டியா? அது பால் இல்லடா, தண்ணி. நான் தான் கொஞ்சம் ஓவரா உணர்ச்சி வசப்பட்டுட்டனோ? ஆமா, இங்க பாயல விரிச்சு போட்டிருக்கல, அது மேல நீயே அப்படியே பூலாம் தூவி உள்ள இந்த இதயம் ஷேப்ல பூலாம் வச்சு போட்டிருப்பாங்க. அதெல்லாம் பண்ணியிருந்தா கொஞ்சம் அம்சமா இருந்திருக்கும். அதெல்லாம் கேக்குதா உனக்கு? பின்ன ராத்திரி நேரம் படுத்து தூங்குற செட்டப் எல்லாம் பக்காவா இருக்கு. பத்தா குறைக்கு
வானத்துல நிலா காயுது, கீழே மல்லிப்பூவெல்லாம் வச்சுக்கிட்டு தேவதை மாதிரி இருக்க. இந்த அருமையான நேரத்துல நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தா ஓய் முடிக்கிட்டு கம்முனு போடுறான் வெண்ண. என்னது வெண்ணையா? ஆமாண்டா என்னையா? ஆமாண்டா வெண்ண. உன்னதாண்ட வெண்ணன்னு சொன்னேன். பேசாம போடுறான் வெண்ண. ஆத்தாடி ஆத்தா, தாலி கட்டின புருஷனை பார்த்து வெண்ணனை கூப்பிடுறாங்க. இந்த அநியாயத்தை நீங்களா தட்டி கேட்க மாட்டீங்களா? ஏய் அவங்கள எதுக்கு கூப்பிடுற? உனக்கு நான் தானே பதில் சொல்லணும். இன்னைக்கு சரண்யனி குழந்தைய நல்லபடியா காப்பாத்தி கொடுத்த, அவங்களுடைய மாமியார போலீஸ்ல புடிச்சு கொடுத்த, அதனாலதான் உனக்கு நான் இந்த வசதியெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன். இத பார்த்துட்டு பேர மாதிரியெல்லாம் கற்பனை பண்ணாத. மீறி பண்ணனு வெய், இருக்கிறத புடுங்கிட்டு போயிடுவேன். ஒழுங்கா பெட்ஷீட்ட போத்திக்கிட்டு படு. ஏ சக்தி, இங்க பாரு. நீ என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்க, எங்க அம்மாவை தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. இது எல்லாத்துக்கும் சூழ்நிலை தான் காரணம். அத புரிஞ்சுக்காம நீ என் மேல கோவமா இருக்க. ஆனா இப்ப நடக்கிற இந்த தர்ம யுத்தத்துல நான் நல்லவங்கிறத நிரூபிச்சு, இத்தனை நாளும் சக்தி சக்தின்னு உன் பின்னாடி நான் அலைஞ்சதை மாத்தி, அதே மாதிரி நீ என்னை இழுத்து உன் மடியில இப்படி படுக்க வச்சு, வெற்றி மாமா என்ன மன்னிச்சிருங்க, வெற்றி மாமா என்ன மன்னிச்சிருங்கன்னு நான் உன்னை சொல்ல வைக்கல. நான் வெற்றி இல்லடி. டேய் என்னடா மடியில படுத்திருக்க? ஆமா, உன் மடியில தான் படுத்திருக்கேன். நல்லா இருக்குல்ல? ரஜினி இவரு சபதம் போடுறாரு. பேசாம போடுறா பெண்ண. என்ன பெண்ணையா? என்ன பெண்ணிட்டு போறா? இவ்வளவு நேரம் நடிச்சதெல்லாம் வேஸ்டா போச்சுடா வெற்றி. காதல் கீதத்தில் ஆரம்பிச்சு இப்போ சோக கீதம் பாட வேண்டிய கட்டாயமாயி போச்சு. சூப்பர் மார்க்கெட்ல நீ ஃபைட் பண்ணதுனால உன் காலால வலிக்கல மாமா. நான் வேணும்னா உன் காலை அமைக்க விடட்டா? திரும்பி படு மாமா, நான் ஒதுக்க அமைக்க விடுறேன். என்னது இது? கனவா? கனவுல மட்டும்தான் இந்த கிளி கிளிப்பெல்லாம் நடக்குது. நிஜத்துல நடக்கவே நடக்காதா வெற்றி? எப்பா ஆண்டவா, அவகிட்ட ரொமான்ஸ் நடக்கிறதுக்கு ஏதாவது பார்த்து பண்ணி விடு. அந்த சக்தி உயிரோடவே இருக்க கூடாது. அவளை கொன்னுடு பூஜா. என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னைய அரெஸ்ட் பண்ண வச்சுட்டா. இதுக்கப்புறம் அந்த சக்தி உயிரோட நடமாடவே கூடாது. எத்தனை கூலிப்படையை செட் பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நான் வெளியே வர்றதுக்குள்ள அந்த சக்தி போனமாகி இந்த பூமிக்குள்ள போயிருக்கணும். இதை எனக்காக எப்படியாவது செஞ்சு கொடு பூஜா. அந்த ரங்கநாயகியை விட எனக்கு அதிகமா சொத்து இருக்கு.
அதுல நீ எவ்வளவு கேக்குறியோ அவ்வளத்தையும் எழுதி தரேன். அந்த சக்தி இனி ஒரு நாள் கூட உயிரோட இருக்க கூடாது. அவளை காணா போனமா கூட ஆக்கு. நீ அத பத்தி எனக்கு கவலை இல்ல. அவளை எப்படியாவது தீர்த்து கட்டணும். அது மட்டும் மிஸ் ஆக கூடாது பூஜா. சொல்லிட்டீங்கல்ல, இப்பவே நான் ஊர்ல இருக்கிற எல்லா ரவுடிங்க கிட்டையும் காண்டாக்ட் பண்ணி டீல் பேசுறேன். இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள அந்த சக்தி உயிரோடவே இருக்க மாட்டா. அவளை கொன்னாச்சுங்கிற நல்ல தகவலோட நான் உங்களை தேடி வரேன். நீ சொல்ல போற அந்த ஒரு தகவலுக்காக தான் நான் காத்திருக்கேன் பூஜா. நம்பிக்கையோட காத்துட்டு இருங்க. நான் உங்களை பார்க்க வரதுக்கு முன்னாடி அந்த சக்தியை கொன்னாச்சுங்கிற நியூஸ் உங்களை தேடி வரும். இது சத்தியம். என்னப்பா வெற்றி, பொறுப்பான குடும்ப தலைவனா ஆயிட்ட போல. என்னக்கா பண்றது, பஞ்சாயத்துல இப்படி ஒரு தீர்ப்பை சொல்லிட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, குடும்பத்துக்காக உடைக்கிறது ஜாலியா தான் இருக்கு. இப்பதான் உனக்கு பொறுப்பு வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷம்ப்பா. சக்தியை கேட்டேன்னு சொல்லுப்பா. சரிக்கா. சரிப்பா. அண்ணா 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 என்னடா மூச்சரிக்க ஓடி வரீங்க? அண்ணா அண்ணா சக்தியை கொல்றதுக்கு ஏதோ பிளான் பண்றாங்கண்ணா. என்னடா சொல்றீங்க? ஆமாண்ணே, எங்களுக்கே இப்பதான் விஷயம் தெரியும். அதான் உங்களை சொல்ல ஓடி வந்தோம். டேய், சக்தியை கொல்றதுக்கு யாரோ பிளான் பண்றாங்க? அண்ணா ஆள் யாரெல்லாம் தெரியலண்ணா. ஆனா ரவுடி பசங்க எல்லாம் சேர்ந்து பேசிக்கிட்டாங்கண்ணா. அண்ணா சக்தியை எப்படியாவது காப்பாத்திடுண்ணா. டேய், இந்த விஷயத்தை சக்திகிட்டயோ இல்ல வேற யார்கிட்டயோ சொல்லாதீங்கடா. சரிண்ணா. பயந்துருவாங்கடா, அதுக்காக தான் சொல்றேன். நான் சக்தியை எப்படியாவது காப்பாத்திடுவேன்டா. சரிண்ணா. சாமி கும்பிடுங்க. அம்மா, லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு. இதை வச்சு ஆசீர்வாதம் பண்ணி கொடுமா. சரி சக்தி. இந்தா இரு, நானே வச்சு விடுறேன். அத குழந்தைக்கு காமிங்க. குட்டிக்கா? இந்தா. இந்தாம்மா ஹால் டிக்கெட். பத்திரமா வச்சுக்கோ. போயிட்டு பத்திரமா திரும்பி வா. சாமி எப்பவும் கூடவே இருக்கும். சரிங்க அண்ணி. என்னங்க, அசோக் அண்ணன் தான் கால் பண்றாரு. ஹலோ, சொல்லுங்க. சக்தி போனை நீ எதுக்கு வச்சிருக்க? சக்தி கிட்ட கொடு. இதோ குடுக்குறேன். இந்த உன்கிட்ட பேசணுமா? சொல்லுங்கண்ணா. சக்தி, உங்ககிட்ட நான் மறுபடியும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சக்தி. நீ மட்டும் இல்லைன்னா என் குழந்தை இவ்வளோ சீக்கிரத்தில் கிடைச்சிருக்காது. ஐயோ அண்ணா, நேற்று நைட்ல இருந்து எனக்கு தேங்க்ஸ் மேலே தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே தான் இருக்கீங்க. நம்ம குடும்பத்தை காப்பாத்துறது என்னுடைய கடமை. அதை தான் நான் செஞ்சேன். இல்லைம்மா, இருந்தாலும். ஐயோ அண்ணே, நான் சென்னைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கேன். நான் அப்புறமா கால் பண்ணுறேன் உங்களுக்கு. சரிம்மா சரிம்மா, ஆல் த பெஸ்ட். அண்ணி, அசோக் அண்ணன் மூச்சு விடாமல் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்காரு. பின்ன என் பிள்ளைய மட்டும் நீ காப்பாத்தி கொடுக்கல, என்னையும் என் பிள்ளையும் கொல்ல நினைச்சா அவரோட அம்மாவையும் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருக்க. சக்தி, காலம் பூரா நான் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்க சக்தி. ஐயோ, சரி சரி சரி. எவ்வளவு நேரம் தான் இப்படி சென்டிமெண்ட் போட்டு துவைச்சு தொங்க விட்டுட்டு இருப்பீங்க? சக்தி அக்கா ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத சென்னைக்கு போறாங்க. அவங்கள வாழ்த்தி வழி அனுப்புற வழியை பார்ப்போம். சக்தி அக்கா, எக்ஸாம சூப்பரா எழுதிட்டு வாங்க. என்னோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். சக்தி, கொடுங்க. சென்னை கிளம்பிட்டியா? நீ எதுக்கு உள்ள வந்த? முதல்ல வெளியே போ. சக்தி, உன் கோவத்தெல்லாம் அப்புறம் காமிக்கலாம். நீ இப்ப சென்னைக்கு தானே கிளம்பிட்டு இருக்க. நானும் உன் கூட வரேன். 2 பேரும் சேர்ந்து சென்னைக்கு போலாம். நான் ஒன்னும் சென்னையை ஜாலியா சுத்தி பார்க்கறதுக்காக போகல. நான் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறதுக்காக போறேன். நீ எல்லாம் ஒண்ணு என் கூட வர வேண்டாம். குழந்தைய வேணா பாத்துக்கிட்டு நீ இங்கே இரு. ஓ இல்ல சக்தி, நீ தனியா எங்கேயும் போக வேண்டாம்.
உனக்கு துணையா நானும் வரேன். என் மேல உனக்கு ரொம்ப அக்கறை தான். உன் அக்கறை எதுவும் எனக்கு வேண்டாம். சென்னைக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துல எந்த மொழிக்கும் என்னால தனியா போயிட்டு வர முடியும். அந்த தெம்பு தைரியமும் எனக்கு இருக்கு. நீ ஒழுங்கா இங்கே இரு. இல்ல சக்தி, நான் வந்தா உனக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும், அதுக்காக தான் சொல்றேன். நீ வந்தா எனக்கு பாதுகாப்பா? நீ வந்தா எனக்கு எரிச்சல் தான். நீ வந்தா பரீட்சை எழுத விட மாட்டேன், ஒண்ணும் பண்ண விட மாட்டேன். நீ உன் வேலையை பார்த்துக்கிட்டு இங்கே இரு. தயவு செஞ்சு என் பின்னாடி வராத. சரிம்மா, ஆட்டோ வந்துருச்சு, நான் போயிட்டு வரேன். அக்கா ஏ சக்தி, நான் சொல்றத கேளு.